வணக்கம் சார். ஸ்பாட்லைட் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். வணக்கம் சார். என்ன சார், நம்ம தலையை பற்றிய விஷயங்கள் எல்லாம் அமைதியாக இருக்குது. அவர் எங்கே இருக்காரு, அடுத்த படம் என்ன, அப்டேட் என்ன அப்படின்னு சொல்லு. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அவர் அமைதியாக இல்லை, டெய்லி ஒரு பற்றி அப்டேட் வந்துட்டு தானே இருக்கு. ரேஸ்ல இங்கே இந்த நாட்டுக்கு போயிருக்காரு, அந்த நாட்டுக்கு போயிருக்காருன்ட்டு அங்கே போயிட்டு எல்லாரும் ஃபோட்டோ எடுத்துட்டு சுற்றிட்டு தான் இருக்காங்க. இன்னமும் சும்மா இல்லாமல் அவர் ரேஸில் கலந்து அந்த பிஸி ஷெடியூலில் கூட அவர் உட்காந்து 500 பேர் 1000 பேர் ஃபோட்டோ ஷூட் கொடுத்துட்டு தான் இருக்காரு எல்லாருக்குமே. அங்கே சில நபர்களோட போய் விருந்தே சாப்பிட்டுருக்காரு, போய் பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்றாரு. ரேஸில் கலந்துக்க டைம் இல்லாமல் மற்ற நேரங்களில் ட்ரைனிங் பீரியட் இல்லாமல் மற்ற நேரம் போயிட்டு நிறைய எல்லாருக்குமே ஃபோட்டோ ஷூட் கொடுத்துருக்காரு, ஃபோட்டோ எடுத்து கொடுத்துருக்காரு. குழந்தைங்களோட அங்கே வந்து குழந்தைங்களோட பேசியிருக்காரு, என்ன படிக்கிறீங்க, என்ன பண்ணுறீங்க, அவங்கள அட்வைஸ்லாம் கூட நிறைய கொடுத்துருக்காரு. எல்லாம் பண்ணிக்கிட்டு தான் இருக்காரு. அவர் தான் சொல்லிட்டால, நான் வந்து ஒரு 6 மந்த் பிரேக்கு, படம் முடிஞ்சு ஒரு 6 மந்த் ரேஸுக்கு போறேன். அதான் அஃபிஷியலா அவருடைய மேனேஜர் தான் சொல்லிட்டாருல்ல, பிரேக் எடுக்க போற. பிரேக் எடுத்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அடுத்த படத்துக்கு நான் அறிவிப்பு வரேன்னு சொல்லிட்டாரு. எனக்கு தெரிஞ்சு வந்து அவரை செப்டம்பர் எண்டில் அக்டோபர் ஃபர்ஸ்ட் வீக்ல தான் இது எல்லாத்தையும் முடிச்சு ரிட்டர்ன் வராரு. அது முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து இதே மைதிரி மூவி மேக்கர்ஸ், இதே ஆதிக் ரவிச்சந்திரன், இதே ஜிவி பிரகாஷ்குமார், இந்த டீம் தான் திரும்பியும் ஒர்க் பண்றாங்க. அந்த படம் வந்து அக்டோபர் மிடில் ஸ்டார்ட் ஆகிட்டு எனக்கு தெரிஞ்சு மே 1 அஜித் பிறந்த நாளான மே 1 வந்து படத்தை வெளியிட திட்டமிட்டு இருக்காங்க. இதுதான் வந்து இப்போதைக்கு இருக்கிற சூடான சுவையான செய்தி. அஜித் படத்தோட நடுப்புற வெங்கட்னு சொன்னாங்க, அப்புறமா சிறுத்தை சிவா அப்படி எல்லாம். எந்த சிவாவும் பண்ணல, எந்த வெங்கட்டும் பண்ணல சார். அடுத்ததும் ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்கள் தான் பண்றாரு. ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்களே தான் அதே தயாரிப்பு நிறுவனத்துக்கு அதே மியூசிக் டைரக்டர் தான் படமே பண்ண போறாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு எக்ஸ்க்ளூசிவ் தகவல் என்னன்னா, அது ஏதோ ஒரு டைம் டிராவல் படம் மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொன்னாங்க. ஆனா பட் அது இருக்கா இல்லையான்னு நமக்கு தெரியல அந்த அளவுக்கு. பட் ஆனா அஜித் குமார் அவர்கள் அந்த மாதிரி படங்கள்லாம் விரும்ப மாட்டாரு. கமர்ஷியலா ஒரு படம் ஜாலியா ஒரு படம் 2.5 மணி நேரம் எடுத்து கொடுத்துரு, குட் பேட் அக்லி மாதிரி ஒரு 2.5 மணி நேரம் ஒரு படத்தை எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இரு, அந்த மாதிரி தான் வந்து பிளான் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஸோ அந்த மாதிரி படம் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. நம்ம வெங்கட் பிரபுவோ இல்லை சிறுத்தை சிவாவோ இப்போதைக்கு அந்த ஐடியாவும் இல்லை. எனக்கு தெரிஞ்சு அவங்களாம் எடுக்கிற ஐடியாவும் இல்லை இப்போதைக்கு. அஜித் அவர்கள் வந்து இவங்களுக்கு தான் படம் பண்ணணும், அவங்களுக்கு தான் படம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி நபரே அவர் கிடையாது. அவர் மனசுக்கு எந்த டைரக்டர் வந்து அந்த டைரக்டர் ஃபோன் வச்சு சார் நம்ம படமெல்லாம் வாங்கன்றுவார். அவ்வளோதான், டக்குன்னு நைட்டு ஒரு ஃபோன் அடிப்பாருக்கு, மறுநாள் காலையில் பார்த்தீங்கன்னா அவங்க டீம் ஒர்க் அவுட் ஆகிடும், அவ்வளோதான். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா, முக்கியமான விஷயத்தை நல்லா கேட்டுங்க. இவங்க வந்து லோகேஷ் கனகராஜ் எடுப்பாரு, சங்கர் எடுப்பாரு, முருகதாஸ் எடுப்பாரு. அவர் எந்த முன்னணி இயக்குனர் கூட படம் பண்ண மாட்டார். நான் இப்பவும் அடிச்சு சொல்றேன். இந்த லோகேஷ் கனகராஜோட சேர போறாரு, லோகேஷ் கனகராஜ் வந்து ரெடியா இருக்காரு. அஜித்துக்கு ஸ்கிரிப்ட், அஜித் வச்சு நான் படம் பண்ணணும் உடனே விட்டு போட்டுறாங்க. அப்புறம் வந்து இந்த வெங்கட் அட்ரூலின்னு ஒருத்தர், இப்ப லக்கி பாஸ்கர் படம் எடுத்தா பாருங்க, அவர் எடுக்க போறாரு. இவர் யாரெல்லாம் இன்டர்வியூல சொல்றாங்களோ நான் அஜித் வச்சிருக்க ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்றாங்களோ அவங்க எல்லாருமே வந்து அடுத்த அஜித்தோட லிஸ்ட்ல போட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் எப்பவும் சொல்றேன், அவர் எந்த முன்னணி டைரக்டரோட படம் பண்ண மாட்டார். இதை நான் அடிச்சு சொல்றேன். ஏன்னா அவருடைய கேரக்டர் என்னன்னா, அதாவது ஆதிகா அவர்களே சொல்லியிருந்தாரு ஒரு இன்டர்வியூல, மேல போயிட்டு இருக்கிறவங்களை வந்து அவரு திரும்ப மேல தூக்கி ஆள் கிடையாது. யார் ஒருத்த படுத்துட்டு இருக்கானோ அவனை எழுப்பி வச்சு மேல தூக்கிட்டு வர்றது தான் அஜித்தோட வேலை அப்படின்னாரு. கரெக்ட் தானே? இன்னைக்கு பாருங்க, அவரு இண்டஸ்ட்ரிக்குள்ள இருக்கிறவங்களாம் யாரு, முருகதாஸ் யாரு, எஸ்ஜே சூர்யா யாரு, சரவண சுப்பையா யாரு, நீங்க யோசிச்சு பாருங்க. கௌதம் மேனன் ஃபீல்ட் அவுட் ஆகிட்டு வீட்டுல உட்காந்துட்டாரு. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், உங்களுக்கு தெரியுமா? ஃபீல்ட் அவுட் ஆகிட்டு வீட்டில் உட்காந்துட்டாரு. பட வாய்ப்பே இல்லை. அஜித் கூப்பிட்டு படம் பண்ணார் என்ன இருந்தால். அதுக்கப்புறம் நீ என்ன ஸ்டேட்டஸ் இருக்காரு நீங்க யோசிச்சு பாருங்க. அதுக்கப்புறம் 4-5 படம் டைரக்ஷன் பண்றாரு. நீ பாருங்க, வில்லன்ற லேஜுக்கு போயிட்டாரு. அவர் வில்லன் பெரிய பெரிய ரோல் எல்லாம் படத்துல ஒவ்வொரு படத்துலையும் பண்றாரு அவரு. இன்னைக்கு எங்க இருந்தாரு அவரு, இன்னைக்கு எப்படி கொண்டு வந்து விட்டுருக்காங்க. அதுதான் சார், பள்ளத்துல இருந்து தூக்கி மேல தூக்கி விடுறது தான் ஆள் வேணும். இங்க ஏற்கனவே மேல இருக்கிறவன் தன்னுடைய வியாபாரத்தை பெருக்கிறதுக்காகவும் தம்பளத்தை ஏற்றுறதுக்காக தான் முயற்சிப்பாங்களே தவிர மற்றபடி வந்து எதையும் யோசிக்க மாட்டாங்க. நீங்க ஒண்ணு வேணா, இப்ப அஜித் நினைச்சா ஒரு படம் பண்ண முடியாது. ராஜமௌழி கூட அஜித் நினைச்சா ஒரு மணிரத்னமோ சங்கரோ இல்லை ஏஆர் முருகதாஸோ, ஏன் புது லோகேஷ் கனகராஜே எடுத்துங்க. இன்னைக்கு ட்ரெண்ட்ல இருக்கிற லோகேஷ் கனகராஜ் கூட படம் பண்ண முடியாதா? தாராளமா பண்ண. அவர் அஜித் கூப்பிட்டா அவங்க வரமாட்டான்றாங்களா? அடுத்த செகண்டே வந்து நிப்பாங்க அஜித் கூப்பிட்டா. ஆனா அவர் படம் பண்ண மாட்டார். இது ஏன் தனின்னா, மேல இருக்கவங்கள மேல தூக்கி விடுறது அவரோட வேலை கிடையாது. பள்ளத்துல விழுந்திருக்கவங்களையோ இல்லை தூங்கிருவங்கள தட்டி எழுப்பி நீ போய் மேலே வான்னு சொல்றது தான் அவருடைய வேலை. அதனாலதான் அவருடைய இயக்குனர்கள்லாம் பாருங்க, ஒன்றும் பெரிய இந்த டைரக்டர்லாம் கிடையாது. எங்கேயாச்சும் வந்து பெரிய பெரிய இயக்குனர் போட்டு அஜித் படம் நடிச்சு எங்களை ஃபேமஸாக நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இன்னைக்கு இருக்கிற ஹீரோக்கெல்லாம் இன்னைக்கு இருக்கிற முன்னணி டைரக்டரை வச்சு படம், ஒரு டைரக்டர் ஃபேமஸான அடுத்த படத்துல போய் புக் பண்றது, ஒரு ஹீரோயின் ஃபேமஸான அடுத்த படத்துல போய் புக் பண்றது, ஒரு வில்லன் ஃபேமஸான அடுத்த படத்துல போய் அவங்க போய் புக் பண்ணிக்கிறது. எங்கேயாச்சும் இந்த மாதிரி அஜித் படம் நினைச்சு கேள்விப்பட்டிருக்கீங்களா நீங்க? சார் ஒரு போஸ்டர்ல ஃபேமஸ் ஆவார் சார் அஜித். சமீபத்துல கூட சிட்டிசன் படம் வந்து 25 ஆண்டுகள் 4 ஆண்டுகள் கொண்டாடினாங்க. அப்போ ஒரு நண்பர் வந்து போஸ்ட் போட்டிருக்காரு. அதே தினத்துல சிட்டிசன் அன்னைக்கு இதிகாசம் ஒரு படம் வந்து இதே சரவண சுப்பையா இதே நிக்காட்ஸ் ப்ரொடக்ஷன்ல இதிகாசம் ஒரு படத்தோட பூஜை போட்டாங்க. விரைவில் படப்பிடிப்பு. அந்த போஸ்டரை பார்த்து என்ன எக்ஸ்பெக்டேஷன் ஆச்சு தெரியுமா? இன்னைக்கு அவங்களுக்கு ஏதாச்சும் தெரியுமா? இவங்களுக்கு எதுவுமே தெரியாது. சரவண சுப்பையா பெரிய இட்டு குத்துட்டு வந்தாரா? உள்ள ஒரு கிடையவே கிடையாது. ஃபர்ஸ்ட் படமே சிட்டிசன் தான் இருக்கு.
அந்த சிட்டிசன் ரிலீஸ் ஆன அன்னைக்கே அந்த போஸ்ட் வந்து சார், தினத்தந்தி பேப்பர்ல போஸ்ட் வந்து இதிகாசம் படம் பேர், அடுத்த இதே டைரக்டர் இதே டீமுடன். உடனே சரவண சுப்பையான ஃபேமஸான டைரக்டர் அவர் அன்னைக்கு கிடையாது. முதல் படமே சிட்டிசன் தானே அவருக்கு. யோசிச்சு பாருங்க, நீங்க எந்த ஒரு முன்னணி கூட படம் பண்ணாத ஒரே ஒரு நடிகர் யாருன்னா தமிழ் சினிமாவில் அஜித்குமார் மட்டும்தான். நீங்க யோசிச்சு பாருங்க, வெற்றி பெற்ற இயக்குனர் கூட்டு ஒரு படம் பண்ணி ஜெயிக்கல. எங்கேயாச்சும் வெற்றி பெற்ற இயக்குனர் படம் கூட்டு படம் ஜெயிச்சார் அவரு? நீங்க யோசிச்சு பாருங்க. எனக்கு தெரிஞ்ச அவர் இயக்கிய ஒரே ஒரு முன்னணி இயக்குனர் கே.எஸ். ரவிக்குமார். இவரை தாண்டி வேற முன்னணி இயக்குனர் வச்சு அவர் படம் பண்ணவே கிடையாது. நீங்க யோசிச்சு பாருங்க, எந்த முன்னணி இயக்குனர் கூட அஜித் அடிச்சு ஃபேமஸ் ஆனாரு? ஏன் சொல்லுங்க சார். எந்த மியூசிக் டேரக்டர் ஐயோப்பா எல்லா படத்துக்கும் இளையராஜா ஏஆர் ரகுமானை போட்டு ஃபேமஸ் ஆனாரு? இல்லை எல்லா படத்துக்கும் ரகுவரனை வில்லனா போட்டா ஃபேமஸ் ஆனாரு? இல்லை எல்லா படத்துக்கும் பெரிய பெரிய இயக்குநர்களை போட்டா ஃபேமஸ் ஆனாரு? கிடையவே கிடையாது. அதனால் எனக்கு தெரிஞ்சு வந்து அஜித்குமார் அவர்கள் எந்த முன்னணி இயக்குனர் கூட படம் பண்ண மாட்டார். நீங்கள் வேணா எழுதி வச்சிங்க. எனக்கு தெரிஞ்சு வந்து அவர் முன்னணி இயக்குனர் நடிப்பாருன்னு பார்த்தா இதுக்கப்புறம் அவர் ஒரு வேளை நடிச்சா பிரசாந்த் நீரோட இயக்கத்தை ஒரு படம் நடிக்கிறது அதிக வாய்ப்பு இல்லை, அவ்வளோதான். மற்றபடி எந்த முன்னணி இயக்குனரோட ஒரு படம் பண்ண மாட்டார் சார். இது வேணா எழுதி வச்சிங்க. சரி சார், போன படத்தோட கலெக்ஷன் அவருக்கு எப்படி இருந்தது சார்? சார் குட் பை அக்லி வந்து அவருக்கு வந்து பெரிய லாபம் சார். மைதிரி மூவி மேக்கர்ஸுக்கு பெரிய லாபம். கிட்டத்தட்ட ஒரு 275 கோடி அந்த படத்துடைய பட்ஜெட். கிட்டத்தட்ட 350 கோடி 360 கோடி என்னவோ அவங்களுக்கு வந்துருச்சு. எல்லாம் இந்த ஓடிடி, டெலிவிஷனு, தியேட்ரிக்கல் ரைட்ஸ், எஃப்எம்எஸ், ஆடியோ ரைட்ஸ் எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 330-340 கோடி அவங்களுக்கு வந்துச்சு. அந்த படத்துல ஒரு 60 கோடி தான் அவங்க லாபத்துல இருக்காங்க மைதிரி மூவி மேக்கர்ஸ். எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இந்த ஆவாதங்க பேசுறது இதெல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்க. இந்த அஜித் நாவே வன்மோ கக்கறவனுங்க, ரஜினினா வன்மோ கக்கறவனுங்க, இந்த சிவகார்த்திகேயனா வன்மோ கக்கறவனுங்க, இவங்க பேசுறத நீங்க பெருசா எடுத்துக்காதீங்க. உண்மையிலே எனக்கு தெரிஞ்சு சொல்றேன், அந்த படம் வந்து பெரிய லாபம். ஏன்னா சமீபத்தை விட ரோமியோ பிக்சர்ஸ் ராகல் கூட நான் பேசியிருந்தேன். அவரும் தெளிவா சொல்றாரு, ஆனா நான் 72 கோடி தானே தமிழ்நாடு ரைட்ஸே வாங்கியிருந்தேன். 119 கோடி ஷேர். தமிழ்நாடு மட்டும் 119 கோடி ஷேர் அந்த படம் குட் பை அக்லி. 72 கோடி எங்க இருக்கு, 120 கோடி கிட்ட 40-50 கோடி அவருக்கு லாபம். தமிழ்நாடு மட்டுமே லாபம். கேரளாவில் வாங்கினவர் 2.5 கோடி வாங்கியிருந்தாரு. கிட்டத்தட்ட 4.5 கோடின்னு ஷேர். கர்நாடகாவில் வாங்கினது வெறும் 6 கோடி தான் வாங்கியிருந்தாரு. 16 கோடி ஷேர் அந்த படம். அதுமாதிரி ஆந்திரா மற்றும் தெலுங்கானா வந்து வெறும் வந்து 90 லட்சமும் 1 கோடிக்கு தான் வாங்கியிருந்தாங்க. அந்த படம் வந்து கிட்டத்தட்ட 2.5 கோடி ஷேர். ஓவர்சீஸ்ல மட்டும் அந்த படம் வந்து கிட்டத்தட்ட 33 கோடி வித்திருந்தாங்க. அந்த படம் ஷேரே கிட்டத்தட்ட வந்து 65 கோடி 70 கோடி ஷேர். இது ஓவர்சீஸ் ஷேர் மட்டும் நான் சொல்றேன். இது ஒன்று இது கிடையாது, பொய் கணக்கு கிடையாது. நான் வந்து முதல் நாளே போஸ்ட் எல்லா படத்தையும் நாங்கள் தாண்டிட்டு அவங்க போஸ்ட் வச்சு விளம்பரப்படுத்தல. அப்போ தெளிவாக போட்டிருந்தாங்க. ஒரே ஒரு போஸ்ட் தான் வெளியிட்டாரு, போடாதது அப்படின்ட்டு அவரு 2 வாரம். தமிழ்நாடு மட்டும்தான் அவங்க போஸ்ட், அதுவும் வெளியிட்ட விநியோகத்தை தான் போட்டிருந்தாரு தவிர வேற எங்கேயாச்சும் ப்ரொடக்ஷன் நிறுவனம், தயாரிப்பு நிறுவனம் போஸ்ட் அடிச்சு நீங்க பாத்தீங்களா? ஒட்ட மாட்டாங்க. இந்த மாதிரிலாம் வந்து வீணா இதெல்லாம் பண்ண. படம் நல்லா இருக்கா சப்ச்சிங்களா, அடுத்த படத்துக்கு வேலையை பாருங்க. அதான் அவருடைய கேரக்டர். இந்த போஸ்டர் ஒட்டிக்கிட்டு நான் தான் முதல்ல சார் ஒண்ணு வேணாம் சார். அந்த படத்தை அவர் நினைச்சிருந்தாருன்னா முதல் நாளே 150 கோடி போஸ்ட் வச்சு வெளியிட்டுலாம் சார். அஜித் நினைச்சிருந்தா முடியாது, அதே நம்பி இருப்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு கூட்டம் போச்சு முதல் நாள். அந்த படம் 4-5 நாள் 2 வாரமும் சாலிடா நின்றுச்சு. அது என்ன வேணாலும் கலெக்ஷன் சொல்லிடலாம் சார். அந்த படத்துக்கு நம்பி இருப்பாங்க சார். ஆனா பொய்யான வசூல சொல்றது அவரோட வேலை கிடையாது. இங்க இருக்கிற எல்லா திரையரங்கு உரிமையாளரும் தெரியும் சார். இந்த ஆண்டு அதிக லாபம் கொடுத்த படம் குட் பை அக்லி சார். அடுத்தது டிராகன் ஒரு படம். அப்புறம் வந்து சசிகுமார் ஆனந்த் டூரிஸ்ட் ஃபேமிலி. இப்போ சமீபத்தில் மாமன். அப்புறம் வந்து மதகஜராஜான்னு ஒரு படம், விஷால் படம், பொங்கலுக்கு ரிலீஸ் அந்த படம். இந்த படங்கள் தான் வந்து இன்னொரு படம் வந்து ஏதோ படம் 6 படம் தான் இந்த வருஷத்துலேயே வந்து ஹிட்டு கொடுத்துருக்குது மேக்சிமம். குடும்பஸ்தன், மணிகண்டன் அவருடைய குடும்பஸ்தன். இந்த 6 படம் தான் இந்த வருஷம் இந்த 6 மாதம் ஆன 6 படம் தான் ஓடி இருக்கு, வெற்றி பெற்றிருக்கு. வசூல் ரீதியாகவும் விமர்சன ரீதியாகவும் இந்த 6 படத்தில் அதிகமான வசூல் பண்ணது குட் பை அக்லி. கம்மி பட்ஜெட்ல அதிக லாபம் கொடுத்த படம் வந்து டூரிஸ்ட் ஃபேமிலி. இதுதான் வந்து இந்த ஆண்டோடைய பெரிய ஹைலைட்டான படங்கள் வசூல் ரீதியா. இது இப்ப நீங்க சொல்றதை பார்த்தா முன்னணி இயக்குநர்கள் வச்சு அவர் பண்ணதே இல்லை. இனிமே அதே மாதிரி ஒரு சான்சஸ் இருக்கா சார்? இனிமேலும் சான்சஸ்லாம் ரொம்ப கம்மி சார். என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டீங்கன்னா அஜித் அவர்கள் ஒரு 60 வயசுல ரிட்டைர்மெண்ட் கொடுத்து போயிடாருங்க. பாருங்க, நான் சொல்றது நடக்குது இல்லைன்னு பாருங்க. அந்த ஆள் வந்து பக்கா ஜென்டில்மேன் சார். இப்போ அவரோட வயசு என்ன, 54 55 வச்சுங்க, 55 நடக்குதுன்னு வச்சுங்களேன். இன்னொரு 5-6 வருஷம் நடிச்சுட்டு அவர் ரிட்டைர்மெண்ட் கொடுத்துட்டு போயிடாரு. கவர்மெண்ட் ஸ்டாஃப் அழகாக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு அவர் வயசுல எப்படி அரசு ஊழியர்கள்லாம் வந்து அந்த என்ன சார் சொல்லுவாங்க, அது ரிட்டைர்மெண்ட் கொடுக்குறாங்களோ அந்த மாதிரி நானும் இந்த சினிமா துறையிலேருந்து ரிட்டைர்மெண்ட் ஆயிரன்னு போவாரா இல்லைன்னு பாருங்க. நீங்க நடக்கிறது கூட வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அந்த மனுஷன் வந்து அந்த மாதிரி நேர்மையான மனுஷன், சரிங்களா? அதனால ரிட்டைர்மெண்ட் கொடுத்துட்டு போறது கூட வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி நேர்மையான மனுஷன். ஸோ இருக்கிற அந்த 5-6 வருஷத்துல எத்தனை படம் சார் பண்ண முடியும்? ஒரு 5-6 படம் பண்ண முடியுமா? நீங்க யோசிச்சு பாருங்க. நீங்க நான் சொல்றது வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். அந்த மாதிரி ஒரு நேர்மையான மனுஷன்றேன். அவர் வயசுல போயிடுவாருலாம் சொல்ல வரல. அந்த அளவுக்கு ஒரு நேர்மையான மனிதர். அரசு வேலை பார்ப்பவர்களோ இல்ல ஒரு தன்னுடைய மனிதர் ஒரு 60 வயது வேலை செய்யலாம். அதே மாதிரி என் சினிமா தொழில் வந்து என் வேலை 60 ஆண்டு காலம் வரைக்கும் நான் பார்த்தேன், நான் போயிட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அபிஷியல் அட்டர்வத்தோட கொடுப்பாரு அவரு. அந்த மாதிரி ஒரு நேர்மையா இருக்கிற ஒரு மனிதர்
சார் அவர் என்ன வந்து பண்ணுவார், முன்னணி இயக்குனர் வச்சு எப்படி படம் பண்ணுவோம் நீங்க நினைக்கிறீங்க சார்? ஒருத்தன் டெவலப் ஆகிறதுக்கு வந்து 1000 வழி இருக்கு சார். ஆனா எந்த விதமும் இல்லாம எந்த விதமான அதாவது சொல்ற மேல் நோக்கி இருக்கிறவங்களை பிடிச்சி காலை பிடிச்சி அவர் ஏறி வரல சார். அதை சொல்லல அந்த இது டைலாக் அவரு தான் செட் ஆகும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் தானா செதுக்குது. அவர் தானா செதுக்கி தான் வந்தாரு. எந்த நடிகை எந்த ஃபேமஸான டைரக்டர் ஒரு 2 படம் பெரிய ஹிட் கொடுத்துருணும், 3ஆவது படத்தை இவர் அஜித் கூப்பிட்டு படம் வாய்ப்பு கொடுத்தாரு. ஏன்னா ஒரு டைரக்டர் காட்டுங்க சார். இவ்வளவு பேசுறானுங்கல்ல, மற்ற ஹீரோக்களுடைய ரசிகர்கள் கிண்டல் பண்றீங்கல்ல, ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன் இந்த சேனல் மூலமா. அஜித்குமார் அவர்கள் பெரிய பெரிய ஹிட்டு கொடுத்த டைரக்டர் வச்சு எங்க படம் பண்ணாரு ஒரு படம் காட்ட சொல்லுங்க சார். காட்ட சொல்லுங்க சார் பார்க்கலாம். யாராச்சும் காட்டுவாங்களா சார்? நீங்க எல்லாம் ஒரு படத்தை இயக்குனர், இல்லைன்னா புதுசா வந்த இயக்குனர். நீங்க யோசிச்சு பாருங்க, பெரிய பெரிய ஹிட்டு கொடுத்த ராஜமௌலி, பிரசாந்த் நீலி, சங்கர், முருகதாஸ், அப்புறம் இப்ப லோகேஷ் கனகராஜன். இப்ப லோகேஷ் கனகராஜன் நினைச்சா இப்ப அஜித் எங்க போக பாருங்க பிசினஸ். இப்ப பண்ணுவாரா அஜித் அவர்கள்? பண்ண மாட்டாரு. நான் அடிச்சு சொல்றேன், எந்த ஒரு முன்னணி இயக்குலையும் வச்சு அவர் மேல வந்த நடிகர் கிடையாது அஜித்குமார் அவர்கள். ஆனா அவர் அப்படி இப்ப வந்திருந்தா இன்னும் மிகப்பெரிய இடத்துக்கு போயிருப்பாங்க. இன்னைக்கு சவுத் இந்தியால அவர் தான் பெரிய சூப்பர் ஸ்டார் இருந்திருப்பாரு. அவரெல்லாம் அதெல்லாம் பண்ண மாட்டார் சார். அவரு எப்பவுமே என்னைக்குமே ஒருத்தர் சார். நம்ம 2 விதத்துல பேசுவோம் சார். பெரிய ஆள் ஆகிறதுக்கு என்னன்னா 2 வழிதான் சார். ஒண்ணு தானா தேடி வந்து பெரிய ஆள் ஆகிறது ஒரு ரகம். இன்னும் ஒண்ணு பெரிய ஆளுக்கு பக்கத்துலேயே நின்றுட்டு நம்மளும் பெரிய ஆள் பெரிய கணக்கு காமிச்சிட்டு இருப்பாங்க. நீங்க பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி ஆள் கிடையாது அஜித். எதுவாக இருந்தாலும் தானா வரணும். இந்த ரஜினி அண்ணன் சொல்ற மாதிரி, ரஜினிகாந்த் சார் சொல்ற மாதிரி தான், பணம் பட்டம் பதவி எல்லாம் தானா தேடி வரும். நாம அதை தேடி போக கூடாதுன்னு வரல. அந்த மாதிரி தான் எல்லாம் ஒரு தானா தேடி வந்துச்சு. என் பத்மபூஷன் பட்டம் வாங்கினாரு, ஒன்று தேடி போனாரா? எனக்கு பட்டம் கொடுக்க தேடி போனாரா? தானா தேடி வந்துச்சு சார். கலைத்துறையில வந்து 30 ஆண்டுகளுக்கு மேல வந்து அவர் பணியாற்றுறதுக்கு சிறந்த பத்மபூஷன் விருது அவருக்கு கொடுக்குறாங்க. இதுல என்ன அவங்க தப்பு கண்டுபிடிச்சாங்களா? என்ன சாதனை பண்றாங்கன்னா, சாதனை பண்ணிட்டு பெரிய விஷயம் இல்லை தம்பி. அவர் படங்கள் மூலமா எந்த வித ரசிகர்களையும் தூண்டி விடல, எந்த வித அரசியல் பின்புலத்துல ஒரு படங்கள் நடிக்கல, எந்த அரசியல் பகைச்சிக்கிட்ட ஒரு படமும் நடிக்கல. அப்பப்போ ரசிகர்களை தூண்டி விட்டு இந்த அரசியல் கட்சி கூட போது இந்த அரசியல் கட்சி கூட போது ஒரு படம் பண்ணல. எந்த ஒரு அரசியல் கட்சி ஸ்டாண்டர்ட்லயும் நான் அரசியலுக்கு வர போறேன்னு நினைச்சு தன்னோட ரசிகர்களை பகடக்காயா யூஸ் பண்ணல. பத்மபூஷன் விருது கொடுத்து பல இது இருக்கு சரிங்களா, சில விஷயங்கள் இருக்கு. அந்த விஷயத்தெல்லாம் ஃபாலோ பண்ணி தான் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விருது கொடுப்பாங்க. சும்மா இருந்தா வா ராசா ஒன்னு அவரு அந்த நடிகர் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு, இந்தா உனக்கு நான் பத்மபூஷன் விருது பண்ணி எவனும் தூக்கி கொடுத்துட மாட்டான். இந்த ஆளு அரசியலுக்கே வரப்போது கிடையாது. முதல்ல ஏதோ இந்த ஆளு அரசியலுக்கு வரப்போற மாதிரி இருந்தா கூட சரி, அவர் கட்சி ஆரம்பிச்சார்ல, அப்ப இவரு குடியா, இவரு கொடுத்து இவர் அரசியல் உள்ள வரக்கலான்ற ஐடியா எல்லாம் கிடையாது. இந்த தெளிவா சொல்லிட்டான், நான் நாட்டோட போயிடுறேன், நான் அரசியல் வர மாட்டேன். அந்த மாதிரி இருக்கிற ஒரு ஆளு இது. அவர் திரும்பி பத்மபூஷன் விருது கொடுக்குறாங்கன்னா அப்புறம் எப்படி ஒரு விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சானு ஒன்னு வந்து பிஜேபியை வந்து அஜித் வலையில ஈர்க்க பார்க்க. அவர் வலையில நயா பண்ண போது நான் கேட்கிறேன், அஜித் சொன்னா மட்டும் ஓட்டு போட்டு போறாங்களா எல்லா ரசிகர்களா? நான் கேட்கிறேன், கேள்வி கேட்கிறேன். அஜித் ஃபாலோ பண்ணணும், அஜித்துடைய தன்னம்பிக்கையை ஃபாலோ பண்றாங்க, அஜித்துடைய நடிப்பு திறமையை ஃபாலோ பண்றாங்க, அஜித்துடைய ஸ்டைலை ஃபாலோ பண்றாங்க, அஜித்தோட மேனரிசத்தை ஃபாலோ பண்றாங்க, அஜித் பண்ற நல்ல விஷயத்துல மக்களுக்கு எடுத்து சொல்றாங்க, அதெல்லாம் அவங்க ஃபாலோ பண்றாங்க. அஜித் அரசியல் ஒண்ணு அஜித் ரசிகர்கள் ஓட்டு போட்டுருவாங்களா? இல்ல எல்லா பொதுமக்கள் ஓட்டு போட்டுருவாங்களா? ஒன்றும் கிடையாது. இதெல்லாம் வந்து பிஜேபி வலைக்குள்ள இழுக்குதுன்றது என்ன இவங்களுக்கு காரணம் ஒன்றும் புரியல. ஒன் சைடு திமுக பக்கம் போயிட்டானுங்க. திமுக வந்து அஜித்தை வந்து எப்படியாச்சும் உள்ள இருக்க பாக்குது, விஜய் வந்து இது பண்றது. அவர் ஏன் வரப்போற அரசியல்? அவர் என்ன பண்ணாலும் அவர் சுட்டு போட்டாலும் அவர் அரசியல் வரப்போறதே கிடையாது. இதனால ஒரு யூஸும் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு வந்து அவர் அழகா ஒரு வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்க பாரு. இப்ப இதான் நடக்க போய் எழுதி இன்னைக்கு சொல்ற எழுதி வச்சுங்க சார். அவர் வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்க போறாரு சார். வேற ஒன்றும் நடக்க போகிறது கிடையாது சார். நன்றி சார். தேங்க்யூ சார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.